Hi friends, இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் மினிட் டெட் எக்ஸாமுக்கு உள்ள ரிவிஷன் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். மேக்ஸில் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு நம்ம ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சில சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சம்ஸ் இல்லை, ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீடையும் டைமையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ட்ரெயினை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் ஈக்குவல் டு நமக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக மட்டும் ரயிலோட நீளத்தை வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ ரயிலோட நீளம் நம்ம போடும்போது நமக்கு வந்துட்டு டைம்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக நேரம் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து இந்த நடைபாதையை இவ்வளோ இதில் கிடக்குது அப்படின்னா கிடக்குது, அப்போ அதோட நேரம் என்ன, இவ்வளோ வேகத்தில் கிடக்குது அப்படின்னா அது எவ்வளோ நேரத்தில் கிடக்கும், அந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ரயிலோட நீளமையும் நடைபாதையோட அந்த லெங்க்த்தையும் என்னென்னா ஆட் பண்ணிவிட்டு ரயிலோட வேகத்தோடு நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிடும். ஓகேவா? இப்போது ரெண்டு ட்ரெயின் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரயிலோட லெங்க்த்து, ஃபஸ்ட்டு ரயிலோட லெங்க்த்து, செகண்ட் ட்ரெயினோட லெங்க்த்து, ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடை வந்துட்டு ஆட் பண்ணி ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எதிர் திசையில் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் போடணும். அதே இது நேர் திசையில் வருது அப்படின்னா, அதாவது ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா அப்போது நீங்கள் அதோட ஸ்பீடில் வந்துட்டு மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஒரு மனிதனை வந்து கடந்து போகுது, அப்போ அதை வந்து எடுத்துக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ட்ரெயினோட லெங்க்த்தை போட்டுட்டு கீழே வந்து ட்ரெயினோட ஸ்பீடையும் அந்த மனிதனோட ஸ்பீடையும் ஆட் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேஸாக இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தான். ஸோ அதனால் அதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்ததாக ட்ரெயினோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கான ஃபார்முலா வந்து √B/√A. ஓகேவா? ஸோ ட்ரெயினோட ரேஷியோ கேட்டாங்கன்னா √B/√A அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மனிதன் கடந்த தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அதாவது இங்கே வந்து ரயில் வந்து கடக்கிற நேரம், இங்கே வந்து மனிதன் கடந்த தொலைவுனா S1 S2 டிவைடட் பை இது எஸ்ங்கிறது ஸ்பீடு, Tங்கிறது டைம். ஓகேவா? ஸோ S1 S2 டிவைடட் பை S2 மைனஸ் S1 இன்ட்டு T1 மைனஸ் T2 அப்படிங்கிறது தான். அடுத்து x km/h வேகத்தில் கடந்த தொலைவு, அதாவது x கிலோமீட்டர்னால் நம்மளுக்கு இங்கே என்ன கிலோமீட்டர் வேணாலும் இருக்கலாம். 10 km/h அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு மூவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சம்ஸோடு பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் ஒரு வேளை உங்களுக்கு திடீர்னு கேட்டாங்கன்னா ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஒரு மைல் அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 1.6 கிலோமீட்டர், அக்யூரேட்டாக பார்த்தோன்னா 1.609 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. ஒரு இன்ச் அப்படிங்கிறது 2.54 இன்ட்டு 10⁻⁻5 கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சம் இன்ச்சில் கொடுத்து வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ண சொன்னாலோ இல்லை இன்டெரக்டாக ஏதாவது ஒரு சம்மில் வந்து இன்ச்சில் கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் அது சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்துலையோ உங்களுக்கு இது ரெண்டும் யூஸ் ஆகும். ஒரு மைலுங்கிறது 1.6 கிலோமீட்டர், ஒரு இன்ச்சுங்கிறது 2.54 இன்ட்டு 10⁻⁻5 கிலோமீட்டர். சாரி, கிலோமீட்டர் இல்லை, மீட்டர். ஓகேவா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கிலோமீட்டரில் தான் வரும். 2.54 இன்ட்டு 10⁻⁻5 கிலோமீட்டரில் போடும்போது 10⁻⁻5 அப்படிங்கிறத நம்ம போடணும். இது சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம வந்துட்டு 2.54 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு இன்ச் அப்படிங்கிறது 2.54 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குழாய் கணக்குகள். ஸோ இது வந்து பைப்பு வச்சு கேட்பாங்க, தொட்டியை வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும் அந்த மாதிரி கேட்கலாம். இப்போ AB அப்படிங்கிற 2 குழாய் இருக்குது, அது ஒரு தொட்டியை வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா A+B, அதாவது ஏங்கிற ஒரு குழாய் பிங்கிற ஒரு குழாய் எடுத்துக்கக்கூடிய அந்த நேரம் தான் ஈக்குவல் டு AB டிவைடட் பை A+B. ஓகேவா? ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு தொட்டியும் அந்த தொட்டியை ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய
டைம் வந்துட்டு கிடைக்கும். இதே இது ஏங்கிறது வந்துட்டு ஃபில் பண்ணுது, பிங்கிறது காலி பண்ணுது அப்படின்னா அது நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கணக்கிட்டாங்கன்னா a மைனஸ் பி ஈக்குவல் டு ஏபி பை a மைனஸ் பி அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது காலி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா b மைனஸ் ஏ அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. b மைனஸ் ஏ ஈக்குவல் டு பிஏ டிவைடட் பை b மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே இது 3 குழாய்கள் கொடுத்து இந்த 3 குழாயும் சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன போடணும்னா ஏபிசி டிவைடட் பை ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஓகேவா? ஸோ இது வந்து மறந்துடாதீங்க. ஏபிசி 3ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இந்த ஃபார்முலா எல்லாமே இந்த ஒரு ஃபார்முலாவை வந்துட்டு பேஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக ஏ வந்துட்டு ஏயும் பியும் நிரப்புது, சி வந்து காலி செய்யுது அப்படிங்கும்போது நிரப்புறதுக்கான ஃபார்முலா வந்துட்டு 1/a ப்ளஸ் பி. ஏயும் பியும் சேர்ந்து தானே நிரப்புது, அதனால் ஏயையும் பியையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். சி வந்து காலி செய்யுது, அதனால் மைனஸ் போட்டு 1/c போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம 1/a ப்ளஸ் 1/b இப்படி பிரித்து எழுதி நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காலி செய்யுது அப்படிங்கும்போது அதாவது ஏபி வந்துட்டு அதாவது நிரப்புறதுக்கான ஃபார்முலா இதே இது ஏபி நிரப்புது, சி காலி செய்யுது அப்படிங்கும்போது காலி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 1/c இதை தூக்கி முன்னாடி போடணும். ஓகேவா? சி தானே காலி செய்யுது, ஸோ காலி செய்து தான் ஃபஸ்ட்டு வரணும். மைனஸ் 1/a ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குழாய் வந்து எக்ஸ் மணி நேரத்தில் நிரப்பிய நீரின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா x/n தான். ஓகேவா? ஸோ எக்ஸ் டிவைடட் பை n அவ்வளோதான். அடுத்து ஒரு தொட்டியில் x/n அதாவது ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து நிரம்பினதுக்கு அப்புறமா மீதம் எவ்வளோ பங்கு நிரம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1ல் நம்ம அந்த x/n வந்துட்டு கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கும். அடுத்ததாக டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏறி இறங்குது. அதாவது என்னென்னா ஆட்கள் வந்துட்டு கூடும்போது இது வந்துட்டு குறையும், நாட்கள் வந்துட்டு குறையும். ஸோ அந்த மாதிரி அதாவது எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எதிர்மாறல் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும் PQ. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சம்ஸோட பார்த்தா தான் வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன். PQ அப்படிங்கிறது நம்ம ஆட்கள்னு வச்சுக்கோங்க. இது வந்து நேரம் அப்படின்னா இப்போ நேரம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி போடுவோம் PX ஈக்குவல் டு Q இன்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எதிர்மாறல், இது வந்துட்டு நேர்மாறல். இந்த நேர்மாறல்னா P இங்கே வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு QX வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எதிர்மாறல் அப்படின்னா நமக்கு PX ஈக்குவல் டு Qவோட கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும். அதே இது நேர்மாறல் அப்படின்னா Pயோட நம்ம வந்துட்டு அந்த கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும். அடுத்ததாக வந்துட்டு டைம், பர்சன்ஸ், டேஸ், ஒர்க்கு இந்த 4ல் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஆல், மணி, வேலை அதாவது 2 செட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அப்போது மொதல் செட் ஆஃப் வேலைக்கு வந்துட்டு தேவைப்படக்கூடிய ஆள் இன்ட்டு அதோட டைமு இன்ட்டு அது எத்தனை நாள் எவ்வளோ வேலை அப்படிங்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி ஃபார்முலாவில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேரிஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இது. வேலை அப்படிங்கிறது கீழே டிவிஷனுக்கு கீழே தான் வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் சேர்ந்து n நாட்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வேலை செய்தாங்கன்னா அது எத்தனை நாளில் முடியும் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு எம்னா மேல் ஆண்கள், டபிள்யூனா பெண்கள், சினா சிறுவர்கள். ஓகேவா? இன்ட்டு அதை எத்தனை நாளில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம எண்ணுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ 12 ஆள் வந்து 24 நாளில் 96 ஏக்கர் வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வேல்யூவாக கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே 2 வேல்யூவாக கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி போட்டுருவோம். 3 வேல்யூவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா வந்து போடணும். அதாவது இந்த மாதிரி எழுதணும். இப்போ 12 ஆட்கள் 24 நாளில் 96 ஏக்கர் அறுவடை பண்ணியிருக்காங்க. அப்போ 16 ஆள் 33 நாளில் எத்தனை ஏக்கர், அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது வந்து சாக்லேட் அந்த படம் வரைவோம் இல்லையா? ஸோ சாக்லேட் வரைவோம்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேரெக்டாக கோடு போயிட்டு அடுத்து கிராஸாக கோடு போடணும். இப்போ இந்த நீங்கள் அந்த வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து 16 இன்ட்டு 33 இன்ட்டு 96. ஓகேவா? அதை மேலே போட்டு கீழே வந்து 12 இன்ட்டு 24 இன்ட்டு எக்ஸு இங்கே தானே கோடு போட்டிருக்கோம். ஸோ இது இன்ட்டு இது இன்ட்டு கீழே அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதி நீங்கள் எக்ஸ் வேல்யூவை வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 ஆட்கள் வந்து 24 நாட்கள் வேலை செய்கிறாங்க, 96 ஏக்கரை அறுவடை பண்ணுறாங்க. இங்கே 16, அப்போ 16 ஆட்கள் கூடும்போது நாட்களும் கூடுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கணக்குக்கு இந்த மாதிரி சாக்லேட் மாடல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்ததாக வந்துட்டு கிளாக்ஸு 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடம். அப்போ நமக்கு வந்து 360 டிகிரி ஓகேவா. ஸோ 1 மணி நேரங்கிறது கிளாக்கில் 360 டிகிரி. அப்போ அரை மணி நேரத்துக்கு 180 டிகிரி வரும். 15 நிமிஷம்னா 90 டிகிரி, 5 நிமிஷம்னா 30 டிகிரி, 1 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு எத்தனை டிகிரினா 6 டிகிரி. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிறிய முள் நகர்ந்த தூரத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா x/2. இது என்ன நிமிஷம் நம்மளுக்கு எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி /2 போட்டிங்க அப்படின்னா சின்ன முள் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து மணிமுள் நிமிட முள், இதுக்கு இடையே இருக்கக்கூடிய கோணம். ஸோ இந்த மாதிரி 2 முள் இருக்குது அப்படின்னா அந்த கோணம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்ம்லாம் x/60 × 30 டிகிரி ஓகேவா. அடுத்து கேலண்டர் சம்மு. ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்கும். இதை வீக்ஸில் எழுதுகிறோம் அப்படின்னா 52 வாரம் 1 நாள் ஓகேவா. இது லீப் இயர் அப்படின்னா 366 நாள் வரும். அப்போ 52 வாரம் 2 நாள் வந்துட்டு வரும். மொத்த நாளை நம்ம 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிழமைகளெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் மொத்தமாக கொடுத்துருக்காங்களோ அதை 7ஆல் வகுத்து மிச்சம் 1 2 அந்த நம்பர்ஸை வச்சு நம்மளால் வந்துட்டு கிழமை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 24 நம்ம 7ஆல் வந்துட்டு டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 7s 21 வரும். ப்ளஸ் என்னென்னா ரிமைனிங் வந்துட்டு 3 நாள் வருமா. அப்போ 3 வாரம் 3 நாட்கள். அப்போ 3 நாட்கள் அப்படிங்கும்போது நம்ம வந்து மண்டே சண்டே மண்டே டியூஸ்டே, அப்போ டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நாளை வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுதான் இந்த சம்மு. அடுத்ததாக ப்ராபபிலிட்டியில் பார்த்தோன்னா P(e) = N(e)/N(s). ஸோ இது வந்து ஃபார்முலா ஜஸ்ட்டு இதை வந்து பார்த்துக்கோங்க. நாணயம் அப்படிங்கும்போது நமக்கு 2 சைடு கிடைக்கும். அதனால் 2^n அதோட ப்ராபபிலிட்டி வந்து நம்ம பார்க்கணும்னா 2^n. இது பகடை டைஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு 6^n அப்படிங்கிறது ஃபார்முலா. அடுத்து டோட்டலாக நமக்கு கார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 52 கார்ட்ஸ் இருக்கும். 52 கார்ட்ஸில் ஸ்பேட்ஸ் வந்துட்டு 13, கிளப்ஸ் வந்து 13 இருக்கும். இது வந்து பிளாக் கார்டு சொல்லுவோம். ரெட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து 13, டைமண்ட் வந்து 13 இருக்கும். அது போக நம்ம வந்துட்டு ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்கிறது ஏஸு, கிங்கு, குயினு, ஜாக்கு, இது வந்துட்டு 4 கார்டு இருக்கும் ஓகேவா. ஸோ டோட்டலாக நமக்கு 52 கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். காம்பினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது இது இருக்கட்டும் ஓகே. அடுத்த ஃபார்முலா பாருங்கள், P(a) யூனியன் B. இது வந்து நடுவில் சம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து P(a) யூனியன் B அப்படிங்கிறதோட ஃபார்முலா என்னென்னா P(a) + P(b) - P(a) இன்டர்செக்ஷன் B ஓகேவா. ஸோ 2 வேல்யூவோட யூனியன் கண்டுபிடிக்கணும்னா P(a) தனியாக B தனியாக 2 வேல்யூலையும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த இன்டர்செக்ஷனை தனியாக நம்ம மைனஸ் பண்ணணும். கண்டுபிடிச்சோன்னா P(a) யூனியன் B வந்துடும். அடுத்து P(a) + P(a) அதோட மதிப்பு என்ன அப்படின்னா 1 ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் அதுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.